அடுத்ததாக என்ன ஆகுது? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? 10வது வசனம் பாருங்க. 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, பெரியா அப்படின்ற ஒரு சர்ச்சுக்கு வராங்க. அடுத்து ಬೇರೋಯ ಎಂಬತಕ್ಕಂತ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த இடத்துல பாருங்க, இந்த விசுவாசிகள் அங்க வந்து சில பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேக்குறாங்க. அடுத்த ஸ்லைட். ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಜನಗಳು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹேங் ஆயிருச்சோ? சரி. ஆம், அங்க பாருங்க, இந்த ஜனங்க கேட்கும் போது என்ன பண்றாங்க? 11வது வசனம் படிங்க. 17வது அதிகாரம் 11வது வசனம். 17ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் ஆ, என்ன பண்றாங்க? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கேல இருக்கிற விசுவாசிகளோட நற்குணசாலிகளா இருந்தாங்க. பெரியா ஊர்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்க. ಅಲ್ಲಿ ತೆಸಲೋನಿಕದವರಿಗಿಂತಲೂ ಬೆಲೆಯವರಿರತಕ್ಕಂಥವ್ರು ಸದ್ಗುಣವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அடுத்த ஸ்லைடு வரமாட்டேங்க, மூவ் ஆக மாட்டேங்க. ஹேங் ஆயிடுச்சா? சரி, ஓகே. சரி, கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். இன்னும் 2-3 ஸ்லைடு இருக்கு. ஓகே. இங்க என்ன பண்றாங்க? அப்போஸ்தலன் பவுல் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு அந்த ஊர்லயும் போய். ಅಪೋಸ್ತಲ ಪೌಲನು ಆ ಒಂದು ಊರಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப என்ன ಆಗುது? ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? என்னவா இருக்காங்க? நற்குணசாலிகளா இருக்கிறாங்களா இவங்க? ಅವರೆಲ್ಲ ಏನಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಸದ್ಗುಣವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. என்ன பண்றாங்க? ಆಂಡ್ರೆಯ ವಚನத்தை கேக்குறாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப வாஞ்சையோட கேக்குறாங்க வசனத்தை. ಬಹಳ ಒಂದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಬಹಳ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் என்ன பண்றாங்க? வசனம் என்ன சொல்லுது? என்ன பண்றாங்க? வசனத்தை கேட்டுட்டு என்ன பண்றாங்க அவங்க? அடுத்தது செகண்ட் ஸ்டெப். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து. எதுக்கு ஆராய்ந்து பாக்குறாங்க வசனத்தை? அதுல இருக்கு பாருங்க, ஆன்சர் அங்கே இருக்கு. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் ஆன்சர் வசனத்துல இருக்கும். ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இப்படி இருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போஸ்தலன் பவுல் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரான்னு என்ன பண்றாங்க? ಚೆಕ್ ಪಂಡ್ರಾಂಗ. ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿ, ಅದು ಮಾತ್ರಲ್ಲದೆ ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ಹೌದು ಏನು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ಶಾಸ್ತ್ರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಶೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு இது முக்கியம் கிறிஸ்தவனுக்கு? ಇದು ಯಾಕೆ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಮುಖ್ಯ? இன்னைக்கு நிறைய யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல நிறைய ஃபார்வர்ட்ஸ் வருது. கிறிஸ்தவ மெசேஜ் அப்படின்னு ஃபார்வர்ಡ್ಸ್ வருது. ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ಫಾರ್ವರ್ಡ್ ಮೆಸೇಜ್ಗಳು ಬರಲ್ಪಡ್ತದೆ. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ದೇವರ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? நற்குணசாலிகள் என்ன பண்ணுவாங்க? ಸದ್ಗುಣ ಉಳ್ಳವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கேக்குற வசனத்தை, ಕೇಳುವಂತ ವಚನವನ್ನ ಚೆಕ್ பண்ணுவாங்க. ಅವರು ಹೌದು ಅಲ್ವೋ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಶೋಧಿಸ್ತಾರೆ. வசனத்தை வச்சு செக் பண்ணுவாங்க. பைபிளை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. ವಚನವನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ. சோ இங்க என்ன பண்றாங்க இவங்க? ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ? இது அப்போஸ்தலன் பவுல் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு பைபிளை வச்சு ಚೆಕ್ பண்றாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ನಿಜ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಶೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இது ரொம்ப முக்கியம். இது ತುಂಬಾ ಮುಖ್ಯ. உங்க லைஃப்ல நீங்க இது பண்ண கத்துக்கணும். ஒரு நல்ல பைபிள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல பைபிள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? யாராவது மெசேஜ் கேக்குறாங்கன்னா இது ரைட்டா ராங்கான்னு பைபிள் வச்சு ಚೆಕ್ பண்ணுவாங்க. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳುವಂತದ್ದು ಸರಿಯಾ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ. சோ நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல கிறிஸ்தவ பழக்கம் என்னன்னா, நீங்க இது இப்படி பண்ணணும். நீங்க ಒಳ್ಳೆಯ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಒಂದು ಲಕ್ಷಣ ಏನಂತಂದ್ರೆ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்களில கள்ள போதகர்கள் நிறைய பேர் சர்ச்சில் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அவங்க ஜனங்களுக்கு மெசேஜ் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மெசேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்க காதுல என்ன நல்லா கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மெசேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்களாம் கடைசி நாட்களில. ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಜನಗಳ ಕಿವಿಗಳಿಗೆ ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ತೋಚಲ್ಪಡುತ್ತದೋ ಆ ಒಂದು ಉಪದೇಶಗಳನ್ನ ಅವರು ಹಂಚಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பட் நம்ம செக் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகுது? ನಾವು ಚೆಕ್ ಮಾಡ್ತೀವಿ, ಶೋಧಿಸ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? என்னது பாஸ்டர் இப்படி சொல்றாரு, வசனம் இப்படி சொல்லுது, ஏன் இவர் இப்படி சொல்றாரு, இது தப்பான அர்த்தமாச்சு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம டிடெக்ட் பண்ணிடுறோம், கண்டுபிடிச்சிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த வசனத்தை வச்சு நம்ம ಚೆಕ್ பண்றோம். ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರಲ್ವಾ, ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯ ಇದಾಗಿದೆ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಶೋಧಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. இந்த பெரிய ஊரு ஜனங்க வந்து இப்படி பண்ணாங்களாம். அது ரொம்ப ஒரு நற்குணசாலிகள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಬೇರುಯ ಎಂಬತಕ್ಕಂತ ಊರಿನವರು ಅವರು ಸದ್ಗುಣವುಳ್ಳವರಾಗಿ ಈ ರೀತಿಯಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. சோ உங்க வாழ்க்கையில அதை நீங்க எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ ಇದನ್ನ ನೀವು ಅದನ್ನ ರೂಢಿ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ.